பாரத ரத்னா கலாம் சார் அவர்கள் எனது கணவர் சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுக்கு கொடுத்த இலக்கு 1 கோடி மரங்கள். அவங்க சொன்னாங்க சார்கிட்ட, விவேக் சார், குறைஞ்சது 1 கோடி மரங்கள் வந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த வெப்பத்தை நம்ம கொஞ்சமாவது குறைக்க முடியும் அப்படின்னு. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை ஒரு தாரக மந்திரமாக எடுத்து எனது கணவர் எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் நடுவில் வந்துச்சு, அவங்களுடைய பணிகள் எல்லாத்தையும் வச்சு அதையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வாழ்நாளில் 37 லட்சம் மரக்கன்றுகள் தமிழ்நாடு முழுவதும் நட்டி முடித்தாங்க. கலாம் ஐயா கொடுத்த 1 கோடி அப்படிங்கிற இலக்கை அவரால் தொட முடியலை. காலம் அவருக்கு அந்த அவகாசத்தை கொடுக்கல. ஆனாலும் 100 கோடி மக்களுடைய மனசில் மரக்கன்றுகள் நடுற அந்த முக்கியத்துவத்தை, இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மன நிறைவை கொடுக்குது. வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 50 லட்சம் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க. அதிலேயும் 20 லட்சம் மரக்கன்றுகள் இந்த ஆகஸ்ட் மாதமே நட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். அந்த மாபெரும் இலக்கிற்கு எனது கணவர் திரு விவேக் அவர்களின் பெயரை சூட்டியதற்கு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நமது சகோதரர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு என்கிற ஒரு மாபெரும் பேரணி நடைபெறவிருக்கிறது. நானும் அதில் கலந்து கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். மரம் நடுவோம், மழை பெறுவோம், இயற்கை அன்னையை பாதுகாப்போம். நான் உங்கள் அருட்செல்வி விவேக். வணக்கம்.